ஹரியானா மற்றும் காஷ்மீரில் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிற நிலையில் நம்மோடு தற்போது ரவீந்திரன் துரைசாமி அரசியல் வல்லுநர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஹரியானாவிலும் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது, அதே சமயம் காஷ்மீரிலும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. இந்த முன்னணி நிலவரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுல ஹரியானாவில் காங்கிரஸ் தெளிவா ஜெயிப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. காங்கிரஸ் அரசு அமையும். பாஜக அங்க ஒரு 35% வாக்குகளை பெற்றுட்டாங்கன்னா பாஜகவுக்கு அது ஒரு பெரிய அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு என்று சொல்ல முடியாது. எவ்வளவு சதவீத வாக்குகளை பாஜக போடுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில நேஷனல் கான்பரன்ஸ், உமர் அப்துல்லாவோட கட்சி, நேஷனல் கான்பரன்ஸ், காங்கிரஸ், இதுல காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் எவ்வளவு இடம் வெற்றி பெறாங்க, பாஜக எவ்வளவு இடம் வெற்றி பெறாங்கன்னு பார்க்கணும். அதாவது காங்கிரஸ் சப்போர்ட்டிலும் நேஷனல் கான்பரன்ஸ் உமர் அப்துல்லா அங்கு முதல்வராக தொடர முடியும், பாஜக சப்போர்ட்டிலும் தொடர முடியும் என்ற சூழ்நிலை வந்தால் அங்கு பாஜகவிற்கு ஒரு முக்கியத்துவம் ஜம்முவில் மட்டுமல்ல காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலும் கிடைக்கும். அது எப்படி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த பொசிஷன் காங்கிரஸை விட அதிக இடங்களை ஜம்முவில் கிடைக்கக்கூடிய வெற்றி மூலமாக பாஜக பெருமானால் உமர் அப்துல்லாவை பொறுத்தவரையில் அவர் காங்கிரஸ் சப்போர்ட்டிலும் ஆட்சியில் இருக்கலாம், பாஜக சப்போர்ட்டிலும் ஆட்சியில் இருக்கலாம் என்ற நிலை உருவாகும். அப்படி ஒரு நிலை உருவாகும் என்றால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வெற்றியால் ஜம்முவில் உள்ள வெற்றியால் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரிலும் பாஜகவுக்கு அது பலனளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஹரியானாவை பொறுத்தவரையில் கேம் ஓவர். பூபேந்திர சிங் கோடா முதலமைச்சர் ஆவார், காங்கிரஸ் ஆட்சி அமையும். 3வது முறை ஹரியானாவில் யாரும் ஆட்சி அமைத்ததில்லை. 2 முறை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது, அதற்கு பிறகு 2 முறை பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. இப்பொழுது பாஜகவின் தோல்வியின் அளவு ஓரளவு 35% வாக்குகளை பாஜக பெறும் என்றால் அது மோடிக்கு ஒரு பின்னடைவாக அதை கருத முடியாது. இதுதான் நிலவரம் என்று நான் கருதுகிறேன். எதிர்பார்த்த வகையில் தான் ரிசல்ட் போய்கொண்டிருக்கிறது. சார், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு தயார் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். தங்களுடைய பரம எதிரி கட்சியான கட்சியோடு கூட நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். இதுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை? இதை பொறுத்தவரையில் தேசிய மாநாட்டு கட்சி அமைதியாக அங்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசின் ஆதரவு தேவை. மத்திய அரசின் ஆதரவு இன்றி அங்கு அமைதியாக ஆட்சி செய்வது என்பது சாத்தியக்கூறுகள் குறைவு. அதனால் அவர்கள் பாஜக ஆதரவிலும் தனி ஆட்சியாக அமைத்து செயல்படுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்கு என்ன நடக்க வேண்டும் என்றால் காங்கிரஸை விட அதிக இடங்கள் பாஜக ஜம்முவில் பெறும் வெற்றி மூலமாக பெற வேண்டும். அது எப்படி வருது என்று பார்க்க வேண்டும். மற்றும் பிடிபி, புரோகிரசிவ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, மத்தி முகமது சயீத் அவருடைய மகள் அவருடைய கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த அவரும் முஸ்லிம்களை பின்னணியில் கொண்ட கட்சி, முன்னாள் உள்துறை அமைச்சர் மத்தி முகமது சயீத் மெஹபூபா முகமது சயீத் அவங்க மகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியும் எவ்வளவு இடம் வர வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அவர்களுக்குள் ஒரு பரம எதிரியாக இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் எவ்வளவு இடம் வருகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். உறுதியாக நேஷனல் கான்பரன்ஸ் காங்கிரஸ் மெஜாரிட்டி வருவார்கள். அது ஏழியர் ட்ரெண்ட் நமக்கு காட்டுகிறது. ஆனால் காங்கிரஸ் பிடியில் தன் அரசு இருக்கக்கூடாது என்று நேஷனல் காங்கிரஸ் உமர் அப்துல்லா கருதுவார்.